பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் பாஸ்டர். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா என்னமோ தெரியல, இது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல. நாங்க யோசித்து பார்க்கிறோம், ஒருவேளை எங்களுக்கு நிறைவேறாதா, இல்ல இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்க பாத்திரவான்கள் இல்லையா, இல்ல எங்க சுயத்தினால யோசிச்சுட்டோமா, நிறைய சிந்திக்கிறோம் பாஸ்டர் நினைக்கலாம். இன்னைக்கு ஒரு வசனம் உங்க கூட பேசும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்தான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஃபாஸ்ட் வேர்ல்டுல இருக்கிறோம். சாப்பிட்ற உணவுல இருந்து போடுற துணியில இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல சாப்பாடு வந்துடும். சட்டை தைக்க கொடுத்து அது 5 நாள் டெய்லர் தைச்சு கொடுத்து, இல்லை ரெடிமேட் சட்டை போனா எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். எல்லாமே வேகமான இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்டையும் அதே போல எதிர்பார்க்கிறோம். ஒரு அற்புதம் செய்யணும்னா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னா, நம்ம இஷ்டத்துக்கு அவர் எதையும் செய்ய மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவராக இருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பொறுமையை அவர் உன்னித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான். நம் தேவ சமூகத்துல அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல அவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். வாக்கு கொடுத்தவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்லங்க. அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுஷனும் இல்லை, அவர் தெய்வம். சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு அவர் வார்த்தையினாலே கொடுத்த அந்த வாக்கை என் வாழ்க்கையிலே கையினாலே நிறைவேற்றினார். இவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, அவன் தான் இல்லையே, இனிமேல் என்ன அப்படின்னு விடல. அந்த வாக்கை சந்ததி இடத்துல நிறைவேற்றினார். உங்களுக்கு ஒரு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தா, அந்த வாக்குத்தத்தை நீங்க உண்மையா நம்பி பொறுமையோடு இருந்தீங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் எந்த நிலைமையிலும் அதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பொறுமையா காத்திருக்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. ஏற்ற காலத்துல செய்வார். சீக்கிரம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. உங்கள் வாக்குத்தத்தை நிறைவேறுகிற நேரத்துல கிட்ட வந்துட்டீங்க நீங்க நினைங்களேன், அந்த விசுவாசத்தோடு ஓடுங்களேன், அற்புதம் பெற்றுக்கொள்வீங்க. ஜபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.